கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் பிரேக் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன? ஸோ பிகினராக பார்க்குறவங்களுக்கு ஒரு சில நொடிகளில் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ மல்டி இயர் அப்படின்னு பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கு அபோவ் ஒரு ஸ்டாக் வந்து அதோட ஹையை பிரேக் பண்ணி, அதாவது 2 இயர் கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதை வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி போகிற ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்கும். ஸோ வேகமாக மூவ் ஆகும். அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஸ்டாக்கை நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்றைக்கு உள்ள ஸ்டாக்கையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு L&T ஃபினான்ஸ். ஓகே, இந்த L&T ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 193 அப்படின்ற இந்த ப்ரைஸில் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது 57, ஒரு நிமிஷம், கிட்டத்தட்ட 58% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா 57 கிட்ட, அது எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஆமாம் 58% வந்து ரிட்டர்ன்ஸை இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஒரு ரிவர்சல் தெரியுது. யாராவது இந்த ஸ்டாக் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இதோட டார்கெட் இன்னும் இருக்குது. ஸோ 367 அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். பட் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபால் வரும். ஸோ வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் AB கேபிட்டல். இந்த AB கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட்டில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இதோட இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஒரு 39% வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் ஒரு ரிவர்சல், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே புல்லிஷ், அதாவது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை உடச்சிச்சு அப்படின்னா ஒரு எனக்கு பயமாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அது ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதை உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ரைட், அப்படின்னு நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஒருவேளை உடச்சிச்சின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இந்த AB கேபிட்டலோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 400. ஸோ 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு வந்து இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இந்த ஸ்டாக்கு நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருந்திருக்கும். 2 or 3 மந்த்ஸ் இங்கே பார்த்தீங்களா தெரியும். 2 or 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம கொடுத்தது இங்கே இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணி மேலே போச்சு. அடின்னு அடித்து உங்களுக்கு நம்ம கொடுத்த டார்கெட்டை எக்ஸாக்டாக ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன நடந்திருக்குன்னு. ஒரு ரிவர்சல் ஜோன். ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டை எக்ஸாக்டாக போய் ஹிட் பண்ணிவிட்டு அதே சேம் டைம் கரெக்ஷனும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ இதில் வந்து எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம்.
ஓகே, இதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டு பார்த்த 3 ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40%, 50%. ஸோ 50% 2 ஸ்டாக்கும் 40% ஒரு ஸ்டாக்கும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ மல்டியர் பிரேக் அவுட்டில் நமக்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்கும் இன்னும் ஒரு சில ஸ்டாக் இருக்குது. HDFC லைஃப் கொடுத்துருந்தேன், அது இன்னும் சைட்வேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் கொடுத்துருந்தேன், அது தன்னோட டார்கெட்டையும் ஹிட் பண்ணிவிட்டு கீழேயே வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த IOCL அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன், அது வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம மல்டி பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்தோம். ஸோ இன்னொரு ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் ஒன்று கொடுத்தேன், அது ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போது இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிடலாம், அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் M&M ஃபினான்ஸ். இந்த M&M ஃபினான்ஸ் நான் மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ ஏன் மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வியூ பண்ணணும். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து நான் வீடியோ போடலை, ஸோ மொபைலில் தான் போடுறதுனால ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், 2018 ஹை இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 2018 ஹையை இப்போது ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு 2018 ஹை. அதுக்கும் இது வரைக்கும் இந்த ஹையை வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இது ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ மந்த்லியில் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. அதே சேம் டைம் டெய்லியில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இங்கே பாருங்கள். ஸோ டெய்லியில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன், ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் வரல. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட், அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் வெளியில் வந்திருக்கு. ஆனால் ஃப்ரைடே உங்களுக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் வரட்டும். அப்படி ப்ராப்பரான பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டாக்கில் கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்படியே இருக்கட்டும். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கீழே வருதா இல்லை ஒரு கன்சாலிடேட் ஜோன் வருதா அப்படின்றது தெரியல. அதனால் இப்போவே நம்ம ஸ்டாப் லாஸை பார்க்க வேண்டாம். பட் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 500 rupees வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இன்னொரு 50-60% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை மட்டும் நம்ம பார்த்தலாம். ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் குவார்ட்டர் ரிலீசஸ், அப்புறம் இதோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போது இந்த மஹிந்திராவோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் எங்களோட வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துலாம். ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 monthsலேருந்து 6 months இல்லை 1 yearக்குள்ளே நம்ம இந்த மல்டியர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரியான இருக்கும். ஸோ அதனால் நம்ம இவங்களோட வேல்யூஷனில் கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் இருக்க முடியும். ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் 47,613 கோடி, ஸ்டாக் பிஇ 19.3. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுறோம்னா 21.2. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அண்டர் வேல்யூடில் இருக்குது அப்படின்றது இங்கேருந்து பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ROCE 8.77%, ROE 10.9% இருக்குது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ROCE ROE நல்லாயிருக்கு. ஸோ ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 4.90. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பேங்கிங்க்கும் ஃபினான்ஸுக்கும் உங்களுக்கு டெப்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 0.73 தான் இருக்குது. ஸோ 1க்கு உள்ளே தான் இருக்குது. 1க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அண்டர் வேல்யூவில் இருக்குது அப்படின்றத ஸோ நமக்கு பியும் இண்டிகேட் பண்ணுது. அதே சேம் டைம் பார்க்கும்போது பெக் ரேஷியோவும் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்க்கும்போது 178. ஸோ இப்போ இது கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 343. உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 times உள்ளே தான் இருக்குது. பாருங்களேன், ப்ரைஸ் டு புக் வேல்யூ பாருங்கள்,
1.92 தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிஆர் இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ, பெக் ரேஷியோ, ஸோ புக் வேல்யூ, ஸோ எல்லாமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இவங்களோட வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது சீப்பாக இருக்குது. அதே சேம் டைம் ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனியோட ஃபினான்ஸ் கம்பெனியும் கூட. ஸோ அடிஷ்னலாக நமக்கு இதுக்கும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் பார்க்கும்போது 1 month ஆவரேஜ் வால்யூம் 41,21,465. கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 87,61,163. ஸோ இந்த வால்யூம் வந்து 1 year வால்யூமை விட அதிகம். ஸோ 1 year வால்யூம் பார்க்கும்போது 24,96,000 இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் இவங்களோட வேல்யூஷனும் நல்லாயிருக்கு. ஓகே, இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து 5,026 கோடி. ஸோ அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் பாருங்களேன், 4,465. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே சேம் டைம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இயர் ஆன் இயரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 16%. அதே சேம் டைம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 13%. 3% வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் இருக்குது. அதே சேம் டைம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 918 கோடிங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 623 கோடி. ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒன் டைம் செட்டில்மெண்ட் எதுவும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ரெவென்யூவில் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஓகே, கிட்டத்தட்ட 623 கோடி, இங்கே 918 கோடி. அதே சேம் டைம் பார்க்கும்போது அதாவது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதர் இன்கம். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ரெவென்யூ வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டை வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதர் இன்கமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தா அதர் இன்கமில் பெருசாக ஒன்றும் தெரியல, 19 கோடி தான் இருக்குது. அப்போது இவங்கக்கிட்ட ரெவென்யூவில் இருந்து தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் இவங்களோட ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் வேல்யூஷன், ஸோ பிஆர் இருக்கட்டும், பெக் ரேஷியோ இருக்கட்டும் கம்மியாக தான் இருக்குது. இதோட வேல்யூஷனும் உங்களுக்கு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா புக் வேல்யூவோட 2 டைம்ஸோட கம்மியாக தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு. இவங்களோட வால்யூம் 1 year வால்யூமை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. பொதுவாகவே 1 year வால்யூமை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்ருக்க ஸ்டாக் வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நல்ல வால்யூம் இருக்கும்போது அதே சேம் டைம் அவங்களோட ரிசல்ட்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, சூப்பராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பறக்க ஆரம்பிக்கும். அதே சேம் டைம் ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொமோட்டர் மஹிந்திரா, அதனால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக். எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சரி, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக்கை தட்டி விட்ருங்க. அதே சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நம்மளோட ஒர்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஒருவேளை அது நல்லா இல்லைன்னா அதை திருத்திக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.